அச்சா டேய் சேம் ஷாட் போடு நான் ஒரு மாதிரி பதட்டமாவே வச்சிட்டு இருக்கானுங்க. ப்ரோ சரத் ப்ரோ ஐயோ கால் எடுக்க மாட்டாரே ப்ரோ சரத் ப்ரோ சரத் ப்ரோ சரத் ப்ரோ ரொம்ப எமோஷனலா இருக்கு 2007 அப்புறம் அந்த ஃபீலிங். ஃப்ரெண்ட்ஸ் நான் லாகின் பண்ணதே லேட்டு தான். பாலாஜி என்ற ஆறுமுகம் வந்துட்டு இருக்கான் என் கூட பாருங்க. கபி மேட்ச் ஜெயிப்புமா இன்னைக்கு ஜெயிப்புமா? சொல்லு ஏன்னா வந்து 3 விக்கெட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் குளிச்சுட்டு வந்து லாகின் பண்ணுறதுக்குள்ள சமம் நடந்துச்சு. மனசு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு இந்த விஷயம் நடக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஜெயிக்கணும்டா. பரமா ஜெயிக்கணும். கோலி அவுட்டா? கோலி ஐயோ கடவுளே அந்த முகத்தை பாருங்கடா டே. இந்த தலைவனுக்கு இந்த சீரியஸ் காய்ஸ் நான் மாத்தி சொல்லிட்டேன். கோலி இருக்காரு. சாரி காய்ஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. மேட்ச் பத்தின கருத்து நாங்க இங்க எதை என்ஜாய் பண்றோமோ இல்லையோ ஆர்ஜே பாலாஜி அண்ணாவோட கமெண்ட்ரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பால் போவே மாட்டேங்குதுங்க. முக்கி வச்சா பாக்குறப்ப எரிச்சல் மாதிரி ஆகுதுங்க. அக்ஷரை மட்டும் தூக்கி சொருவிட்டு இருக்காரு. பாலாஜி உங்க கருத்து என்ன? அவங்க கமெண்ட்ரி வேணாம், நம்ம கமெண்ட்ரி கொடுக்கலாம். போடு பாலாஜி தடுக்க முடியாது. 4 போகுதா? ஸ்கோர் இப்பதான் 13 ஓவருக்கு 105 வந்திருக்கு. ஜெயிக்கணும் பாலாஜி. 2000 வாங்கி வச்சிருக்கேன் பாலாஜி. வாங்கி வச்சிருக்கேன். உடனே வாங்கி வச்சேன். வெடிக்கணும். வெடிச்சே ஆகணும். தெரியாது வெடிச்சே ஆகணும். ஜெயிக்கணும். கோலி அந்த ஸ்ட்ரைக் ஹீரோ யாருன்னு பார்த்தா அக்ஷர் பட்டேல், ரோஹித் சர்மா. உள்ள வந்துட்டான். அக்ஷர் உள்ள வந்துட்டான். போடு ராஜா. அக்ஷர் அவுட் பிரான்ஸ். ப்ரோ ஒரு மாரி அவுட். ஏய் ஒத்த உள்ள வந்துட்டான் நினைச்சேனா நானே. அவன் தேய்ச்சானா பேட் தேய்ச்சான் மச்சான். அக்ஷர் நல்ல ஃபார்ம் மச்சான். ஸ்டார்டிங் இந்த 4 சிக்ஸரா ஒண்ணுமே அடிக்கணும் இல்ல. நல்லா டிரைவ் ஷாட்ஸ் ஆடி கோலிக்கு கம்பெனி கொடுக்கணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 17 ஓவர் 134 அடிச்சுக்கிறானுங்கோ. நான் போதே தெரில. பாலாஜி நடந்தா ரோஹித் சர்மா ஒய்ஃப் வந்து தான் கேட்குறான். ரைட் ஏதோ ஒன்று. ஆகாஷ் மேட்ச் பற்றின ஒரு கருத்து? ஃபைனல்ன்றதே எனக்கு இப்போதான் கொண்டது மாதிரி தெரியுமே. எனக்கு என்னன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 150 160 வந்தா வின் பண்றது சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓடு எப்பா 50 போட்டு தான் தூக்கி சொருகுறான். எனக்கு தெரிஞ்சு கோலி வந்து அவருடைய அரசியலுக்காக வெயிட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பிரான்ஸ். அந்த கான்ஃபிடென்ட் வந்த பிறகு லாஸ்ட் ஒரு 2 ஓவர் வச்சு செய்யலாம் அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். சொன்னதெல்லாம் அடிப்பார் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒன்று உறுத்துது. அப்படி மேட்ச் போகும். இப்போ ஸ்கோர் 140. இன்னொரு 18 பால் 16 பால் எதுவும் வச்சுக்கோங்களேன். கோலி அவுட் பிரான்ஸ். கோலி எல்லாம் முடிஞ்சு போச்சு. சத்தியமா அன்எக்ஸ்பெக்டட் பிரான்ஸ். ஷாக். மேட்ச் பாக்குறவங்க ஷாக்கு மேல ஷாக் நடந்துட்டே இருக்கும். கோலிய தூக்கி சொருவ 155. இன்னும் ஒரு 1.5 ஓவர் இருக்கு. நீ நினைச்சா 20 ரன்ஸ் அடிச்சு 170 மேலே ஏற்ற முடியும். ஏத்து நீ. எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் என்ன தெரியல மச்சா. பயமா இருக்குது செகண்ட் ஹாஃப் தான். கிங் கோலி ஒத்த பாருங்க தவிழி உட்டாம்பர் ஷாட். சரியான ஷாட். பாருங்க மேல போச்சா? எங்க சாமி போயிருந்த நீ? வா விடாத இறங்கி அடி. கோடி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஷாட் எனக்கு காட்ட பயமா இருக்கு. ஸ்ட்ரைக் அடிச்சிடும் அப்படியே நம்ம இல்லை இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். தூக்கி சொருவு விடாத கபிலா. உன் ஆட்டம் கபிலா. இன்னும் ஒரு ஓவர் இருக்குது. நீ எப்பயோ லேட்டாக தான் பார்த்தாதான் பாப்பா பார்க்க மாட்டேன். தலைவனுக்கு மச்சான் கோலிக்கு புது பால் பண்ணிட்டானு பாரு. புது பால் வந்து எங்க தலைவன் அடிச்சு வெளியே போச்சு. வெளியே குடுக்கூடாதுல மச்சான். ஆமா அப்படிதானே. ஐபிஎல் மேட்ச் ஆச்சு. ஸ்கேம் பண்றாங்களா? ஸ்கேம் பண்றாங்க கோலியே. பாத்துக்கோ கோலியே. உஷாரா இருக்கு கோலியே.
எங்க தலை ஒத்துக்கல ஏன் பால் எடுத்து வந்துருக்கலாமே ஏய் பால் எடுத்து ஃபோன் பண்ணிட்டு மாசிசிக்கு அவுட்ரா ஒத்தா டேய் பாலாஜி மாத்து கூடாதான்னு அதுதான் பேசிக்கிறாங்க. சிஎஸ்கே மேட்ச் சொல்றான் பாரா டேய் ஆஸ்தே டேய் வெச்சிக்கவே மாட்டேன். 6 அடிச்சா சிஎஸ்கே மேட்ச் டாப் வெளிய போச்சு. நெக்ஸ்ட் புது பால் எத்தனை வந்தானோ தோனி அவுட். அதே மெதட் சேம் பால் கிட்டத்தட்ட இதே ஷாட் இதே இடத்துல 6 அடிச்சாரு. அது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் பால் எத்தனை வந்திருக்காமே மச்சான். அதான் கேட்டான் கோலி கேட்டான் பால் இங்க தானே இருக்குதுன்றான் அவன். ஹர்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா மிலிட்டரி மேன் மாதிரி ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. மிலிட்டரி என்ன பண்ண போது தெரியல எனக்கு. பார்க்கறதுக்கு மில்லர் கேப்டன் மில்லர் வந்து ஷேவ் பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி தான் தலைவன். ஓடு மொத்த ஃபர்ஸ்ட் பால் மேல 4 போடா 4 போச்சு மொத்த. நம்ம மச்சான் மிலிட்டரி மேன் இறங்கி அடிக்கிறானே மச்சான். மிலிட்டரி மேன் இறங்கி அடிக்கிறானே. யார் மச்சான் இருக்கு பேட்டிங் இப்போ? ஜெட் வந்துறாரு. டுபே அவுட் ஆயிட்டான் தலைவன். 2 6 அடிச்சு போறான் பாரு. லாஸ்ட் 2 பாலா 1 ஏய் இதுவே போலடா. உட்டாம்பர் வெளிய மேல யாருமே இல்லறாங்க. உட்டாடா ஓடுறா. புஷ்டாங்க மச்சான். லாஸ்ட் 2 பால் அடிக்கலாம் பாப்பாங்க. கிரிக்கெட் கலிப்பாளர் நீ போ. கலிப்பாளர்லாம் இல்ல. இந்த பிட்ச் ஆப்போசிட் கேரக்டர்ஸ் டீம் மேட்ஸ் நம்மசினா எவனுக்கு அதே தரப்புல கூட ஃபோன் பண்ணி கேட்கலாம். அவர் கரெக்டா சொல்லுவாரு. அவரோட கருத்து கணிப்பு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கரெக்டா இருக்கும். கிரிக்கெட்டை பத்தி அவ்வளவு நாலேஜ் இருக்கு. ஆமா எங்க டீம்லயே கிரிக்கெட் அவன் ஒருத்தர் மட்டும்தான். காலேஜ் பண்ணி கேட்டீங்களா? நான் சொல்றாங்கல மேட்ச் ஜெயிக்கிறது சான்ஸ் இருக்கானா? ஜெயிச்சிடலாம்டா. இந்தியா ஜெயிச்சிருமா ஷோரா? ஆமா ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து 160க்கு மேல வச்சாலே ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் வின் ஆயிருக்கானுங்க அதிகம். ஓகேண்ணா. சோ வந்து இந்தியா பக்கம் தான் நிறைய வாய்ப்பு இருக்கா. பட் இது வந்து ஃபைனல் திடீர்னு அவனுங்க யாரோ ஒருத்தருக்கு இதுவாகும். பட் வந்து இது படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா இந்தியாவுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு இந்த கிரவுண்ட்ல. இல்ல இந்தியா போலிங் ஸ்ட்ராங் ஆகுது. 80% இந்தியா தான்டா. 80%. ஆமா 20% மட்டும் தான் லக் அவங்களுக்கு இருந்து அது மாதிரி போனா மட்டும் தான் அவங்களுக்கு. ஆகாஷ் கிட்ட சொன்னேன். ஆகாஷா தான் சொன்னான். 21 மேட்ச் நடந்துதுடா. ஆனா 21 மேட்ச் 31 மேட்ச் நடக்குது. அதுல 21 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 160க்கு மேல அச்சம் ஜெயிச்சிருக்கான். ஓகே 11 முறை தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனவன் தோத்துருக்கான். அந்த 11 முறையுமே 150 கீழ வச்சிருக்கான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனவன். இந்தியாவே இந்த மேட்ச் இந்த கிரவுண்ட்ல ஆடி இருக்கு. 181 அடிச்சிருக்கு லாஸ்ட். இதுக்கு முன்னாடி 181 அடிச்சு செகண்ட் ஜெயிச்சுட்டாங்க இந்தியா வேர்ல்ட் கப்ல. இது அந்த கிரவுண்டோட இதுவே பிளஸ் இந்தியால வந்து போலிங் 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. அதெல்லாம் வச்சு பாக்கும்போது இந்தியா பக்கமா ஒரு 10-15 ரன் கம்மியானா கூட சொல்லி இருக்க மாட்டேன் நானு. ஓகே ஏன்னா 117 ஒரு லேண்ட்மார்க்கா வச்சிருந்தேன். 117 ஓகே 10 போட்டி இருக்குன்னு நினைச்சேன். அதான் ஒரு 6 ரன் எக்ஸ்ட்ராவா ஆட்டானுங்க. ஆமா அப்படின்றப்போ ஒரு வாய்ப்பு இந்தியா பக்கம் இருக்கு. ஆனா கடைசி ஓவர் வரைக்கும் போறதுக்கும் மேட்ச் சான்ஸ் இருக்குல்ல. ஆமா கடைசி ஓவர் வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் சும்மா ஒரு பேச்சு சொல்றப்ப உங்களுக்கு ஃபன்னா இருந்திருக்கும். எதுக்கு வீடியோக்காக பண்றானு இருக்கும். வீடியோக்காகலாம் இல்ல ரியலாவே அவர் அப்படிதான். நீங்க வந்து ஒரு மேட்ச் பத்தி கேட்டீங்கன்னா அது 2009ல அந்த டேட்ல நடந்துச்சு. ராகுல அந்த டேட்ல அந்த பால் மிஸ் பண்ணியிருந்தானா அந்த மேட்ச் ஜெயிச்சு. எப்படிரா அந்த மேட்ச் அந்த டேட்ல என்ன ஆச்சு, அவனுக்கு யார் பால் மிஸ் பண்ணா, யார் மேன் ஆஃப் த மேட்ச், அதுக்கப்புறம் அவன் இருந்தானா இல்லை அழிஞ்சு போனானா, A to Z அவர் தெரிஞ்சு வச்சுப்பாரு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேலே அந்த ஸ்போர்ட்ஸ் லவ்ன்றோம். அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி ஒரு ஆளாக இவன் மட்டும் தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். வந்து உண்மையே இல்லை, இதை விட பயங்கரமாக சொல்லுவார் கைஸ். எல்லாமே வந்து டேட்டாஸ்லாம் அவ்வளோ பயங்கரமாக வச்சுருப்பாரு. எங்களுக்கு ஷாக்காக இருக்கும். அப்புறம் டேட்டா சொல்லிட்டு எடுத்து யூடியூப்ல போட்டு கேட்டவரை சொல்றது அப்படியே நடந்திருக்கும். ஸோ அப்போ அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவரு மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு. நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். சாப்பிட்றதுக்கு வந்து மேட்ச் போயிட்டு இருக்கு. 2 ஓவருக்கு 12 ரன் தான் போயிருக்கு. பாலாஜி சும்மா இருக்கு. பாலாஜி கான்ஃபிடென்ட்டா இருக்கும். அப்புறம் அவுட் பாரு. ஹோட்டல்ல இருக்கணும். எதுவுமே நம்ம வந்து ஆர்வம் பண்ணக்கூடாது. வேற பேசுறீங்க போது விக்கெட் விழுது. அர்ஷதீப் அவுட். கிளியர் அவுட். பேட்டிங் கிளியரா கேட்சி. டுப் அப்படி கேட்சா தானே. ஆமா சொல்லு. சிக்கரை குருதா மச்சான். நான் இந்தியா ஜெயிக்குமாண்ணா? கன்ஃபார்ம்.
மொத்தவங்களுக்கு வச்சுக்கிறேன் நல்லா இருக்கு ஏட்டஸ்ல சொல்லுறேன் முதல்ல வச்சுக்கிறேன் ரைட்டா ரொம்ப ரைட்டா சவுண்ட் கேக்குதா கலக்கி கலக்குற சவுண்ட் அந்த மாதிரி கலக்குறோம் இன்னைக்கு பாச்சு டிகாக் மச்சா டிகாக் தானே டிகாக் பேட்டி பாச்சு பிரான்ஸ் டிஆர்எஸ் கேட்டிருக்காங்க ஸ்ட்ரைக் வராதா பேட்டி பாக்குதா அட்டாச் போடலையா பாருங்க பேட்டி பாருங்க மிஸ் ஆயிடுச்சு 100 இழை மிஸ் ஆயிடுச்சு அந்த கரடியை விட்டுறா வெறும் 100 இழையில மிஸ் ஆயிடுச்சு இந்த விக்கெட் பரவாயில்ல பாத்துக்கலாம் சரி பாத்துக்கலாம் நண்பா சாப்பிடு நண்பா ஒன்னும் இல்லை மேட்ச் நம்ம கிட்ட இருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இது கிளம்புறோம் வீட்டுக்கு போகிறோம் ஆனால் சாப்பிட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் 6 போயிட்டுருக்கு இப்போது ஒரு மாதிரி காண்டாகுது ஐயோ என்னடா ஏன்னா கொஞ்சம் பவுலிங் கொஞ்சம் டஃப் பண்ணுமா எனக்கு ஃபீல் ஆகுது இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது 7வது ஓவர் முன்னாடி வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு 7வது ஓவருக்கு அப்புறம் குல்தீப் போட்டுட்ருக்காரா குல்தீப் வந்து அழகாக குல்பி ஐஸ் குடிக்கிற மாதிரி தூக்கி போட்டுட்ருக்காரு மேட்ச் நம்ம தான் பேசுவாமா இருக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் நீ வண்டி எடுத்து நீ பையா சும்மா எல்லாம் நம்ம ஊர் ஆள் ட்ரைனிங் தான் சும்மா மேட்ச் வச்சு போட வண்டி எடுத்து பையா குல்தீப் தூக்கி சொல்லுவான் நீ பார்த்துக்கலாம் வா வண்டி எடு வா வீட்டுக்கு போகலாம் வா நீ ஒன்றும் இல்லை என்ன பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் இப்போ ஆட்டிக்கு வந்து ஒரு நோ பால் போட்டார் பட் இந்த ஷோ கேனன் பார்த்தீங்கன்னா நோ பால் தூக்கி போட்டு கூட நாங்கள் எங்கேயும் போகல ஆனால் என்ன அந்த கிளாஸ் பயமாக இருக்குது பிரான்ஸ் அவங்க வந்து சன்ரைசர்ஸ் வந்து அந்த டீமில் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும் நின்று கடா மாடு மாதிரி அடிப்பாங்க எப்பயுமே தானே அதே மாதிரி தான் நின்றுட்டு இருக்கான் ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு மேட்ச் நமக்கு வரணும் 10 ஓவருக்கு 81 ரன் 3 விக்கெட் பார்த்து பண்ணுங்க பிரான்ஸ் 60 பாலுக்கு 96 ரன் தேவைப்படுது இன்னும் உங்கள் ஜடேஜா பட் பாலாஜி வேணான்றான் எல்லாமே சான்ஸ் இருக்கானா கம்மி 6 போகும் விக்கெட் இருந்தாலும் வீயும் வீணதான் விழும் ஆனா இந்த ஒரு கம்பல்சரி 6 போயிடும் அடிக்குமா ஹாய் சொல்லு ஹாய் இந்தியன் டீம்ல இல்லாத ஒருத்தன் மேட்சை பாக்குற ஒருத்தன் ஓட்டல சாப்பிடும் போதே சொன்னா ஜடேஜா ஓவர் கொடுக்க கூடாது மச்சான் அச்சு விடுவான்னு சொன்னான் 3 பாலுக்கு எங்கேயோ போகுது நேரா போகுது அடிக்கிறான்டா கேப் பார்த்து அடிக்கிறான்டா அவன் அடிக்கிறான்னு தெரியுதுடா இப்படி போடாதீங்கடா ஒரு ஓவர் 9 ரன்ரா என்னன்னா ரன் கட்ட சிங்கிள்ஸ் கட்ட அடிச்சிடறாங்க சிங்கிள்ஸ் வர பட்சத்தில் அவங்க 6 4 அடிச்சிடறாங்க இப்போ 10 ஓவர் முடியுது 10 ஓவர் முடி 92 ரன்னு 51 பாலுக்கு 77 லட்சா வின்னு 6 அது எங்கேயோ போகுது இந்த பையன் மடாமாடு மாதிரி அடிக்கிறான்டா அவன் அடிக்கிறான்டா ரோஹித் ஃபோன் பண்றா சாதோ பும்ரா குடுக்க சொல்றானே தயவு செஞ்சேதான் மச்சான் அவன் நின்னே அடிக்கிறான் மச்சான் பாருடா நின்னே அடிக்கிறான்டா பொறுப்பு தாய் எப்படி அடிக்கலாம் ஸ்பின் இப்ப கொடுக்க கூடாதா இப்ப யாருமே ஸ்பின் கொடுக்க கூடாது பும்ரா ஒரு ஓவர் 7 ஓவர் வந்து ரொம்ப டஃப் பண்ணணும் ரொம்ப டாட் பண்ணணும் முடிஞ்சது ரொம்ப டஃப்பா ஃபீல்டிங் செட் பண்ணி பவுலிங் கரெக்டா போடணும் நான் சொல்றது கேக்குறப்ப வந்து நீ பண்ணுவியா அப்படின்ற மாதிரி சிலரோட மைண்ட் செட் இருக்கும் ஆனா நான் ஒரு ஆடியன்ஸா ஒரு ஃபேனா பாக்குறப்ப பதட்டமா இருக்குல்ல அதான் அப்படி சொல்றேன் மச்சான் டேய் மச்சான் 6 மச்சான் டேய் ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஷாட் கான்ஃபிடன்ட் பாருங்க கான்ஃபிடன்ட் நம்ம பால் ஆஃப் பால் என்ன வரும் இப்ப டைமிங் அது சரியா கம்பேர் நம்ம பாத்து காம்ஸ்டா ஆமா செட்டல் ஹெல்த் எப்படி காப்பாத்தணும்னு தெரியாது உண்மையில பாலாஜி மச்சான் டேய் சேம் ஷாட் போடு ஒரு மாதிரி பதட்டமாவே வச்சுட்டு இருக்கானுங்க ஒரு அப்பா வந்து பிரெக்னன்சி வார்டில் வெளியே நின்றுட்டு அவங்களுக்கு குழந்தையா பொம்பளை குழந்தையா குழந்தை பிறந்துச்சா இல்லையா சவுண்ட் மட்டும் வந்திருக்கும் அந்த ஒரு எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி பக்குன்னு இருக்கியா இன்னும் 45 பாலுக்கு 71 ரன் தேவைப்படுது 33 பாலுக்கு 42 இந்த மேட்ச் இந்தியா வின் பண்ணி ஏதாச்சும் இப்போ விக்கெட் வந்து மிராக்கல் தான் வெள்ளையங்கிரி ஆண்டவரே நோட்டீஸ் பண்ணிக்கணும் பார்க்க கண்டிப்பா வருஷம் வரேன் இந்த வருஷம் நான் வந்தேன் திருப்பதி ஏழுமலையான் வெங்கடேஸ்வரன் அந்த வெங்கடாஜலபதி மலை மேல வீட்டு இருக்கும் வெங்கடாஜலபதி திருவண்ணாமலை அண்ணாமலை மேல் வீட்டு இருக்கும் அண்ணாமலையார் கோயில் எல்லாத்துக்குமே நான் வருவேன் கண்டிப்பா தயவு செஞ்சு மேட்ச் மாத்துங்க பூரா மேல வெளியிட பால் மச்சாலே வெளியே மச்சான் ஸோ கிளாசன் வந்து 51 ரன்ஸ் 22 பாலுக்கு 23 பாலுக்கு கன்ஃபார்ம் விக்கெட் விழுந்தே ஆகணும் விக்கெட் விழலாம் ரொம்ப கஷ்டம் சொல்லி சொல்றேன் அவுட்டா தூரா கை தூரா அவுட்றது 16 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 151 நான் பண்றது தெரியல போறோம் ஒரு மாதிரி கரகரன்னு பாலாஜி
கிளாசன் அவுட். நான் ரெக்கார்ட் போடணும்னு நினைச்சேன் ஆனா நான் கொஞ்சம் கெஸ் பண்ணேன். ரிஷப் கொஞ்சம் ரிஷப் தான் பத்தியா அங்க அந்த ஃபயர் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. அந்த ஃபார்ம் ஒரு மாதிரி லூஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அவன் நல்லா டைம் எடுத்துட்டு அந்த பரபரப்பே ஆடி இருந்தாலும் அடிச்சுப்பா மச்சான். விக்கெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பும்ரா போட்டுட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் டெஸ்ட் மிஸ் போல்டுக்கு. விக்கெட் மட்டும் இப்போ விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ ஏன் மேட்ச் அவ்வளோதான். போல்டு இல்ல கீப்பிங் கேட்ச். போல்டு போடா போடா வெளியே போடா அப்படியா போடா வெளியே போடா மாதிரி நான் சொன்னேன்னா விக்கெட் எடுத்து சான்ஸ் இருக்கு. கெஸ் இருந்துச்சு மச்சான். போல்டு விழு சத்தியமா கெஸ் இருந்துச்சு. சண்டை போடுற பும்ரா ஓவர் முடிச்சிட்டா. ரொம்ப மனசு கஷ்டமா சத்தியமா கஷ்டமா இருக்கு. நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. 12 பாலுக்கு 20 ரன். வெளியே போயிடலாமா? ரோடு போயிடலாமா? நாங்கள் ரோட்டுக்கு போய் உங்களை மீட் பண்ணுறோம். மேட்ச் நம்ம தான் ரெடி ஆச்சா? எப்படி இரு மச்சான் கையில் ரெடியாக வச்சுக்கோ. நம்ம தான் மேட்சே. பொண்ணு என்னதான் கன் என்னதான் காய்ஸ். பாலாஜி பிகின்ஸ் த செலிப்ரேஷன். வா 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 அவுட்டா சத்தியமா கொட்டைய கலங்க வைக்கிற கேட்ச். அதெல்லாம் மேட்ச் நீங்க லைவா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒத்தா அப்படியே நீங்க சதறுவீங்க. உண்மையா பதறுவீங்க. நீங்க மட்டும் லைவா பார்த்துட்டீங்க ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி வந்திருக்கும் பாரு அந்த மாதிரி வந்திருக்கும். 6-4 கிரேட்ரா மச்சான். சூர்யா சிக்கா மாமா அவுட்ரா சத்தியமா லைவ் பாக்குறதுக்கு தான் ஃபீல் கனி ஆகும். நார்மல் வாங்க பட் பைத்தியக்கார குமரி கத்திட்டு இருக்கான்னு ஃபீல் ஆகும். பிரச்சனைனா சுத்தி எல்லாரும் தெரிஞ்சவங்க இது. ஏன்னா இந்தியாவே ரொம்ப வருஷம் போட்டு கப் வாங்க போகுது மச்சான். 4 பால் பண்றானா டாட் போடு இந்தியா கப்பா வாங்கி தயவு செஞ்சு விராட் கோலி கிட்டையும் ராகுல் டிராவிட் கிட்ட கொடுங்க. ராகுல் டிராவிடா? ஆமா ராகுல் டிராவிட் கோச். ரோடா இருக்கு 3 கப் மேட்ச் தான் எங்க தலைவன் தான் தோனின்றப்ப தோனி மீது 1008 விமர்சனங்கள் இருக்கலாம். பெருமையா இருக்கு தோனி. எல்லாம் வேண்டிங்கிறாங்க பேரு. ரோஹித்துக்கு கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு இதுவா இருக்கும் பிரான்ஸ். எல்லாருக்குமே டீம் இந்தியாக்கே வந்து ஓவரால் இந்தியாக்கே வந்து எனக்கு கைகள்லாம் ஓதுரும். எங்கடா வர்றீங்க படம் தோகுதுடா. இப்படி இருக்கணும் போ. அவ்வளவுதான். அது ஒரு பால் போட்டு அடிக்க போ இருக்கணும் போ. ஆனா இதே அந்த ஒரு பால்ல அதை போட்டுட்டு அது லோ பால் போய் 6 போயிட்டா நீ வர சும்மா இருடா. அண்ணா கூட பார்க்க மாட்டேன்றியா? இந்தியா गाइस सिंपली சரத் ப்ரோக்கு கால் பண்ண போறா. ஒரு பிரெடிக்ஷன் வின் ஆக போகுது. போராடி வின்றது சான்ஸ் இருக்குன்னு சொன்னாரு அடுத்து லாஸ்டா. ப்ரோ சரத் ப்ரோ ஐயோ கால் எடுக்க மாட்டாரே. போடுறா ஒரு பால் சீக்கிரம். காலுக்கு துடிக்குதா ப்ரோ? சரத் ப்ரோ what the bro India lift the World Cup. Simply Sarantin predictions. உண்மையாக நடந்து விட்டது. You are the one. Bro, Sarath bro. ஐயோ கால் எடுக்க மாட்டாரே. காலுக்கு துடிக்குதா? Bro, Sarath bro. ரொம்ப எமோஷனலா இருக்கு. 2007 அப்புறம் அந்த ஃபீலிங் சொல்லவே முடியாது. 2007 குழந்தையா இருந்தேன் நானு. ஆமாடா. நானோட வீடியோ கால். ஒட்டாசி வெறித்தன விளையாடுறேன். அப்பா. Simply Sarantin predictions. உண்மையாக நடந்து விட்டது.